ஓகே. குட் ஈவினிங். பார்ப்போம். இப்போ நாம் கிரேட் 10ல் உள்ள முதலாவது பாடம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது பாடத்தில் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. தகவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும், தொடர்பாடல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், தொழில்நுட்பம். உங்களோட பாடத்தோட தலைப்பும் இதே தான், நீங்கள் படிக்கிற இந்த பாடமும் இதே பாடம் தான். தகவல் தொடர்பாடல், தொழில்நுட்பம். ஸோ தகவலும் தொடர்பாடலும் சேர்ந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிற பாடம் தான். பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒவ்வொரு காலத்திலையும் இந்த வளர்ச்சி நமக்கு விளங்குது. இந்த படத்தை பார்த்தீங்களா இருந்தால் விளங்கும். பாருங்க, இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டராக இருந்தது, ஒர்க் ஸ்டேஷன் ஆகி லேப்டாப் ஆகி என்ன இப்போ ஸ்கேல் சென்சர்ஸாக சென்சருக்குள்ளே வந்திருக்கு. மொபைல் ஃபோனை பார்த்தாலும் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் பர்சனல் கம்ப்யூட்டராக இருந்தது, மினி கம்ப்யூட்டராக இருந்தது. இப்படி ஒவ்வொரு காலத்துலையும் என்ன நடக்குது, இதண்ட வளர்ச்சியை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இல்லை இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இதுதான் நம்ம பார்க்குற விஷயம். இதை பார்க்குற இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன், அந்த படத்தை பாருங்கள். ஈஸியானது தான், நாம் பார்த்துருப்போம் இந்த படத்தை. ஸோ இது என்னதுன்னா, காய்ச்சல்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போவீங்களா இருந்தால் அவர் என்ன செய்ய போறாருன்னா நம்மட நாக்கை பார்க்க போறாரு. இதண்ட கலர் என்னவா இருக்குதோ அதை வச்சு நமக்கான என்ன பிரச்சனைங்கிறத, என்ன நோய் அப்படிங்கிற விஷயத்த அவரை நமக்கு சொல்ல போறாரு. ஏன்னா இதுதான் நடக்கும். ஏன்னா அடுத்து என்ன செய்வாரு, ஹார்ட் பீட்டை பார்ப்பாரு. அடுத்ததா நம்மட ப்ரெஷரை பார்ப்பாரு. நம்மகிட்ட கதைப்பாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குது, எப்படி இருக்குது உடம்புக்கு அப்படிங்கிறத பார்ப்பாரு. இதை வச்சு தான் நமக்கு டேப்லெட் தருவார். நமக்கு அந்த டேப்லெட்டை குடிக்க கிளியர் ஆகலையா இருந்தா, சரி ஆகலையா இருந்தா செகண்ட் டைம் நாம் போவோம், அவர்கிட்டே தான் போக போகிறோம். அந்த டைமில் அவர் என்ன செய்ய போகிறாரு, பிளட் ரிப்போர்ட்டையும் யூரின் ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்க்க போகிறாரு. ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி இப்போ அவரால் புரிஞ்சிக்க உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கு தானே? இருக்கடா. ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கு தானே? ரைட், சரி தானே? ஸோ இந்த மாதிரிக்குள்ள நமக்கு டாக்டர் தாரது என்ன விஷயம்னா, ஆரம்பத்தில் போனோன்னு நாமட கதைக்கிறாரு, கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஸோ பேசிக்கிறதும் அதுதான் கம்யூனிகேஷன், தொடர்பாடல். ஸோ நம்மளோட பிரச்சனையை டாக்டர்கிட்ட சொல்கிறோம், டாக்டர்கிட்ட பிரச்சனையை நம்மகிட்ட கேட்டுக்கிறோம். இதான் தொடர்பாடல்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ள தான் ரெண்டு விஷயம் இருக்குது. அதில் தரவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த தரவுகளை சேர்க்கிறதால நமக்கு கிடைச்சது தான் இன்ஃபர்மேஷன். டேட்டாவை சேர்க்கிறதால நமக்கு கிடைச்சது தான் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதுதான் தகவலாக இருக்க போகுது. ஸோ தரவு தான் ஹார்ட் பீட் என்னது, நம்மளோட நாக்கின்ற நிறம் என்ன கலராக இருக்குது, ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, நம்மகிட்ட கதைச்சி அவர் கொஞ்சம் எழுதிக்கிறாரு. ஸோ இது எல்லாமே தரவுகளாக இருக்குது. அந்த தரவெல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் ஒரு முடிவுக்கு வராரு, நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த அவர் சொல்கிற அந்த விஷயம் தான் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஆரம்பத்தில் அவர் தந்த டெப்லெட்டில் நமக்கு கிளியர் ஆகாத சந்தர்ப்பத்தில் நம்மளை திரும்ப நமக்கான டெஸ்டிங் செய்கிறாரு. ஸோ மெஷின் மூலமாக நம்மளோட கல்குலேஷன், அதாவது தரவுகளை எடுத்து திரும்ப அதை ப்ரொசஸ் பண்ணி பார்க்குறாரு. ஸோ பிளட் ரிப்போர்ட் மூலமாக நமக்கு கிடைக்குது உண்மையாலுமே நமக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி.
ஸோ அதுதான் இன்ஃபர்மேஷன், அதுதான் தகவல்னு சொல்லுவோம். அப்ப அந்த முதலாவது சந்தர்ப்பத்துல அவரு எந்த ஒரு டூல் அவரா நம்மட்ட பேசிட்டு செய்தாரு. ஆனா டெக்னாலஜி சம்பந்தமா எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ 2வது தடவ பிளட் செக்கப் பண்றதுக்கு அவரு பயன்படுத்தினாரு. இத நாம டெக்னாலஜியா எடுத்துக்கலாம். இப்ப வந்து பேசுறது வந்து நம்ம பக்கத்துல இருந்து பேசாம, இப்ப தூரத்துல நீங்க வீட்ல இருந்து படிக்கிறீங்க. நானும் வீட்ல இருந்து படிப்பிக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் இருக்கதாலயோ, மொபைல் ஃபோன் இருக்கதாலயோ, ஏதாவது ஒரு டெப்போ அப்படியான டிவைசஸ் மூலமா நம்ம என்ன செய்றோம்? வைஃபை இருக்கதால டேட்டா கனெக்ஷன் மூலமா நம்ம இன்டர்நெட் மூலமா நம்ம தொடர்பாடல மேற்கொள்றோம். ஸோ இதுதான் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். சரிதானே? அப்ப இப்ப தரவுனா என்ன அப்படின்னு பார்த்தோமா இருந்தா, தரவுன்னு சொல்றது வந்து ஒரு நோக்கத்த அடையறதுக்கு வெவ்வேறு வகையில பெறப்பட்ட ஆவணங்கள் தான் தரவுன்னு சொல்லுவோம். ஒரு நோக்கத்த அடையறதுக்கு அப்ப காய்ச்சல்ல நம்ம போன பிறகு என்ன பிரச்சனைங்கிறத அவரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்மகிட்ட வேற வேற வகையில கேட்டு எழுதி எழுதி எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த வெவ்வேறு வகையில பெறுற அந்த அந்த முறை ஒண்ணு எழுத்துக்களா இருக்கும், அல்லது குறியீடுகளா இருக்கும், சிம்போல்ஸா இருக்கும், உருக்கள் படமா இருக்கும், வரைவுகளா இருக்கும், சொற்களா இருக்கும். இத தான் நம்ம தரவுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இந்த தரவுக்கு வந்து ஒரு பண்பு இருக்குது. எப்படியான பண்பு இருக்கும்? அதுல முடிவெடுக்க கஷ்டம். அர்த்தம் இல்லாம இருக்கும். அதனால விளக்கம் சொல்ல இயலாது. அது முறைவழிக்குட்படுத்தப்படாததா இருக்கும். இதத்தான் தரவுன்னு சொல்லுவோம். சரிதானே? இன்னொரு உதாரணம் சொல்றதா இருந்தா, இந்த இப்படி ஒரு நம்பர் ஒண்ணு இருக்குது. இது வந்து பழைய ஒரு ஐடென்டி நம்பர். ஸோ இந்த ஐடென்டி நம்பர் வந்து நம்பர்ல வந்து பார்த்தீங்களா இருந்தா, அவருடைய இயர் இருக்கும். எந்த வருஷம் பிறந்தாங்க. அடுத்த 3 இலக்கம் வந்து அவரோட பிறந்த நாள் இருக்கும். அடுத்த நாள் அவங்களோட ஏரியா சம்மந்தமான விஷயம் இருக்கும். சரிதானே? அப்ப விஎக்ஸ்ன்னு இருக்கும் ஆரம்ப காலத்துல. இப்ப வந்து விஎக்ஸ் வாரதில்ல. ஸோ விஎக்ஸ்னா எக்ஸ்ன்னு சொன்னா அவங்களோட பரம்பரை தாத்தா வந்து இந்தியால பிறந்தவரா இருப்பாரு. வீனா தாத்தா வந்து இலங்கையில பிறந்தவரா இருப்பாரு. ஸோ இப்போ வார ஐடென்டி நம்பர் வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி வரப்போகுது? நீங்கள் வந்து 2010 பிறந்திருப்பீங்களா இருந்தா, 15 பிறந்திருப்பீங்களா இருந்தா, 2015 தான் முதலாவதா வரும். அடுத்தது ஒரு 0 ஒன்று வரும். அதுக்கு பிறகு 3 இலக்கம் வரும். அதுதான் உங்களோட பிறந்த நாளா இருக்கும். 365 நாள்ல ஒரு நாளா இருக்கும். கேர்ளா இருந்தா நீங்க வந்து ஜனவரி 2ஆம் தேதி பிறந்தீங்கன்னு வச்சுப்போமே, கேர்ளா இருந்தா அதை விட 500 கூடி வரும். 502ன்னு சொல்லி வரும். ஸோ 5 விட அதிகமா இருக்குமா இருந்தா கேர்ள்னு சொல்லுவோம். 5 விட குறைவா இருக்குமா இருந்தா பாய்ன்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க இல்ல அவங்களோட பிறந்த நாள் வருது. ஸோ நாள் பார்க்கலாம், மாசத்தையும் டேட்டையும் சரியா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்களோட வருஷம் வருது. ஸோ இந்த மாதிரியான 2 தரவுகள் இதுல இருக்குதுண்ணா. நாளையும் மாதத்தையும் பார்க்குறப்ப இயரையும் பார்க்குறப்ப 3 தரவு வருது. கேர்ளா பாயான்னு பார்க்குறப்ப 4 தரவுகள் வருது. ஆனா தனித்தனியா 5ஓ 2ஓ இப்படி சொல்லக்கல இல்ல முடிவுக்கு வர இயலாது. தகவலா பார்க்கல ஐடென்டி நம்பர்ல முடிவுக்கு வரலாம். இதுதான் தரவுன்னு சொல்லுவோம். அப்ப தகவல் அப்படின்னா என்னன்னா முறைவழிக்குட்படுத்தப்பட்ட தரவுகள், தரவு தகவல்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு முறைவழிக்குட்படுத்தப்பட்டதா இருக்கும். அதுல வந்து பொருத்தம் இருக்கும், எல்லா அம்சங்களும் இருக்கும், முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும், கிரயம் இழிவானதா இருக்கும். தகவல் மூலமா இதை தான் நம்ம தகவல்னு சொல்லுவோம். அப்ப நம்ம இந்த தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வித்தியாசங்களை பார்ப்போமா இருந்தா, தரவுல முடிவெடுக்கலாம், தகவல்ல முடிவெடுக்க இயலாது. தரவுல ஒரு கருத்தை சொல்லக்கூடியதா இருக்கும், தகவல்ல கருத்தை சொல்ல முடியாது. தரவுல முறைவழிக்குட்படுத்தப்பட்டதா இருக்கும், தகவல் முறைவழிக்குட்படுத்தப்படாததா இருக்கும். ஸோ ப்ரொசஸ் ஆனதா இருக்கும், ப்ரொசஸ் ஆகாம இருக்கும். இதைத்தான் நம்ம தகவல் தரவுக்கு இடையிலான வேறுபாடுகள்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த தகவல் சம்பந்தமா நம்ம பார்க்குற விஷயம். இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு எப்படி பேப்பருக்கு வரப்போகுதுன்னா, கேள்வி ஒன்று தந்துட்டு அல்லது ஒரு சின்ன சினேரியோ ஒன்று தந்துட்டு அதுல இருந்து தான் தரவு தகவல் விஷயங்களை உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் தொகுதி அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு தரவும் ஒரு தரவும் தகவலும் முறைவழிக்குட்படுத்தப்பட்ட பின்னர் சேமிக்கப்பட்டும் காணப்படும். இது எல்லாம் தான் தொகுதின்னு சொல்லுவோம். ஸோ உள்ளீடா தரவு இருக்கும், வெளியீடா தகவல் காணப்படும். இது முறைவழிக்குட்படுத்தப்பட்டதாக இருக்கும். இதை நீங்க பார்க்கலாம். உதாரணமா வந்து இந்த ஏடிஎம் மிஷின்ல பார்க்கலாம். கார்டை இன்சர்ட் பண்ணுவீங்க,
பாஸ்வேர்டை கொடுப்பீங்க, உங்களுக்கு காசு கிடைக்கும், டிஸ்ப்ளே பண்ணப்படும். ஸோ எக்ஸாம் பேப்பரை பார்க்குறப்ப நம்ம அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். சரிதானே? இதுதான் என்னது, தரவு தகவல் சம்பந்தமான விஷயம். ஓகே தானே? ரைட். தரவு தகவல் சம்பந்தமா, தொகுதி சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். தரவு தகவல் சம்பந்தமா ஏதாவது இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். இல்ல, அல்ல இஷ்யூ இல்ல. ரைட். இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். என்னன்னா தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். ஸோ தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் அப்படின்னு சொல்றது என்ன விஷயம்னா, இந்த தகவல்களை நாம தொடர்பாடல்னா என்னது, இருவர் அல்லது இரண்டை விட அதிகமானவங்களுக்கு இடையிலான சம்பாஷணை. ஸோ தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரயோகப்படுத்தணுமா இருந்தால் என்னென்ன தேவைகள் அல்ல செய்யலாம். ஸோ ஐசிடியினுடைய பிரயோகங்கள், ஐசிடி எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுறது. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு நெட்வொர்க்காக தான் வேலை நடக்குது. ஸோ ஐசிடி பயன்படுத்தாத ஒரு துறைன்னு சொல்ல ரொம்ப கஷ்டம். ஸோ ஐசிடி வந்து மின் அரசாங்கம், இ கவர்மெண்ட், சரிதானே, எடுகேஷன், ஹெல்த், எக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட், என்ன, என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரிக்குள்ள ஐசிடி பயன்படுத்தாத பகுதிகளே இல்லை. எல்லா இடத்துலையுமே ஐசிடி பயன்படுத்தப்படுது. ஸோ இதுல இந்த மின் அரசாங்கம் சம்பந்தமா நாம பார்க்கல, அரசாங்கத்துல ஐசிடி எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா பாருங்க, இந்த www.government.lk போவீங்களா இருந்தா அரசாங்கத்துக்குள்ள நீங்க ஐசிடியை பார்க்கலாம். பாருங்க, அரசாங்கத்துக்குள்ள இப்போ உள்ள வெப்சைட் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பழைய வெப்சைட் தான் அவங்களோட புக்ல இருக்கும். இந்த பாருங்க இருக்கு கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம். இல்ல பாருங்க, எக்ரிகல்ச்சர் சம்பந்தமா இருக்குது, பேங்கிங் சம்பந்தமா இருக்குது, சிட்டிசன் சம்பந்தமா இருக்குது, எம்ப்ளாயி சம்பந்தமா இருக்குது, எஜுகேஷன் சம்பந்தமா இருக்குது, ஏன்னா கம்யூனிகேஷன் சம்பந்தமா இருக்குது, என்வாயரன்மெண்ட், ஹெல்த், ஹவுசிங், ட்ராவல்ஸ், ட்ரேட், பிஸ்னஸ், ஜஸ்டிஸ், ஏன்னா இவ்வளோ விஷயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம அந்த எஜுகேஷன் சம்பந்தமா பார்ப்போம். சரியா? எஜுகேஷன் சம்மந்தமாக பார்த்தீங்களா இருந்தால் பாருங்கள், இந்த எஜுகேஷனுக்குள்ளே எவ்வளோ சர்வீசஸ் உங்களுக்கு இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதோ பாருங்கள், சர்டிஃபிகேட் இஷ்யூஷன், எக்ஸாமினேஷன், அச்சீவ்மெண்ட், பாருங்கள் எக்ஸாம்ஸ், ஹிந்து, இப்படி நமக்கான எஜுகேஷன் சம்மந்தமாக இவ்வளோ விஷயம் ட்ரைனிங் இருக்குது, இவ்வளோ செக்டர் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எஜுகேஷன் சம்மந்தமாக பார்த்துக்கலாம். சரிதானே? எஜுகேஷன் சம்மந்தமாக நீங்கள் தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் இதில் போயிட்டு செய்துக்கலாம். ஸோ கல்விக்கு இந்த ஐடி எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தா பாருங்க, இந்த கல்வித்துறையில் வந்து படிப்பிக்கிறது, படிக்கிறது, இது ரெண்டையுமே நாம ஐசிடியை பயன்படுத்தி வேலை செய்யறது தான் இந்த கல்வித்துறையில் பயன்படுத்தப்படுறோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலான வெப் அட்ரஸ் இருக்குது. இ தக்ஷலாவ, நெனசல, எடியூலங்கா, ஏன்னா இந்த மாதிரியான வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க பாஸ்வேர்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி, பாஸ் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம், மாடல் பேப்பர் எடுக்கலாம், இது வீடியோஸ் பார்க்கலாம். இப்படி நீங்க இந்த இலங்கையில சம்பந்தமா நீங்க பார்த்துக்கலாம். அப்ப இதை நீங்க பார்க்கறதுக்கு
சரி, இதை நீங்க பார்க்கறதுக்கு குறிப்பிட்ட ஒரு நேரமோ இடமோ அவசியம் இல்லை. நீங்க உங்களோட மொபைல் ஃபோன்ல அல்லது உங்களுக்கு இன்டர்நெட் போகக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு டிவைஸு கூட நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாமே இந்த வெப்சைட்டுக்குள்ள பார்த்துக்கலாம். இப்ப ஆன்லைன் சிஸ்டம், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் படிப்பிக்கிற சந்தர்ப்பத்துல இந்த இந்த ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஸோ இந்த டூல் இருக்குது. நீங்க வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் படிப்பீங்களா இருந்தா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்குள்ள போயிட்டு நீங்க சைன்இன் ஆன பிறகு உங்களோட உங்களோட பாஸ்வேர்டுக்குள்ள நீங்க சைன்இன் ஆகிட்டா உங்களோட பேரண்ட்ஸும் வந்து பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட் என்ன லெவலில் நம்ம மகனோ மகளோ இருக்கிறாங்கன்னு சொல்லி. நமக்கான எக்ஸாம் பேப்பர் அதில் இருக்கும். ஆன்லைனில் எக்ஸாம் செய்யலாம். உங்களோட ஸ்கோர் அப்போவே கிடைக்க போகுது. உங்களோட ரேங்கிங் அப்போவே வரும். நீங்கள் என்ன லெவலில் இருக்கிறீங்க, என்ன படிச்சிருக்கிறீங்க, இது வரைக்கும் எத்தனை நாள் ப்ரெசண்ட்டில் இருந்தீங்க, எவ்வளோ நேரம் படிச்சீங்க, இன்னும் என்ன படிக்க இருக்குது, இப்போ நீங்கள் என்ன லெவலில் படிச்சிருக்கிறீங்க, இந்த எல்லா டீட்டெயிலையுமே இந்த ஒரே ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே பார்த்துக்க முடியும். ஸோ இல்லை பிளான் பண்ணிக்கலாம், இதில் படிக்கிற கொஸ்டின்ஸ் செய்து பார்த்துக்கலாம், இல்லை உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம், ஏற்கனவே படித்த வீடியோஸை பார்த்துக்கலாம், படிக்க போகிறத பார்த்துக்கலாம், ஷார்ட் நோட் எடுத்துக்கலாம், இதில் நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸை தேடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது தான் இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது எல்லாமே ஒரு படிப்புக்காக கல்வித்துறையில் நாம் பயன்படுத்தப்படுற முறை. இப்போ இந்த இ கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பார்த்தோமா இருந்தா இல்லை வந்து G2C, G2G, G2B, G2Eங்கிற 4 விஷயமா பிரிச்சிருக்குது. ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி. ஸோ கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் அப்படின்னா ஒரு குறித்த நாட்டில் இருக்கிறதால நம்ம பயன்படுத்துகிற முறைகள். ஸோ குறித்த நாட்டில் இருக்கிறதால நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த நாட்டினுடைய என்ன அரசியல் அமைப்பை தெரிஞ்சு வச்சிருக்க போகிறோம், சட்டங்கள் லோஸை தெரிஞ்சு வச்சிருக்க போகிறோம், அதோட வரைபடத்தை தெரிஞ்சு வச்சிருக்க போகிறோம். அடுத்தது அந்த அந்த நாட்டில் நமக்கு நமக்கான லைசன்ஸை நாம் என்ன செய்ய போகிறோம், புதுப்பிச்சுக்க போகிறோம். அந்த நாடு சம்பந்தமான தகவல்களை நாம் எடுத்துக்க போகிறோம். சரிதானே? அப்ப அந்த குறித்த நாட்டு மூலமா ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கிறதால நமக்கு பேஸ் சர்டிஃபிகேட், நேஷனல் ஐடென்டி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கிடைக்கிறது தான் சிட்டிசன்ஸுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ கவர்மெண்ட் நமக்கு ஒரு சிட்டிசன்ஸுக்கு இந்த விஷயங்களை நமக்கு தருது, நமக்கு சேவிஸாக செய்யுது. ஸோ கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட் சம்மந்தமான சட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போமா இருந்தால், அல்லது அப்படியான இந்த சேவிஸை நம்ம பார்ப்போமா இருந்தால், இன்னொரு அந்த நாட்டினுடைய மெப்பை நாம பார்த்துக்கலாம், அந்த நாட்டோட சட்டங்களை பார்த்துக்கலாம், அந்த நாட்டின் வெட்டை நம்ம பார்த்துக்கலாம் வரி சம்பந்தமா. அது இல்லாம அந்த நாட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு வாரத்துக்கான விசா சம்பந்தமான விஷயங்களை பார்த்துக்கலாம். இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு நாட்டில் நம்ம பிஸ்னஸ் செய்வோமா இருந்தால் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். ஸோ அதுக்கு நம்ம செய்கிறது அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான முதலீடுகளை செய்கிறது, வங்கிகள், பிஸ்னஸை நாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது, சரிதானே, காசு சம்மந்தமான சேவை, லோன், சரிதானே, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு பிஸ்னஸுக்கு நமக்கு நாட்டின் மூலமாக கிடைக்குது. கவர்மெண்ட் டு எம்ப்ளாயினா நமக்கான வர்த்தமானிகள், ஏன்னா கெசட் நமக்கு வரும், அதில் நமக்கு லோன் கிடைக்கும், அதில் நாம் என்ன செய்ய போகிறோம், அதில் நம்ம ஒரு சர்க்குலர்ஸ் படி நம்ம அப்ளிகேஷன் போட போகிறோம். இதெல்லாமே ஒரு எம்ப்ளாயிக்கு கவர்மெண்ட் செய்கிற வேலையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே government.lkங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனால் நமக்கு தேவையான சர்வீஸ் அவ்வளவும் அதில் கிடைக்குது. வெப்சைட்டில் இது எல்லாத்தையும் செய்துக்கலாம். இது தான் இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான வெப்சைட். அப்போ கல்வித்துறை நாம் பார்த்தோம். இப்போ இதில் சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்கிறது என்ன விஷயம்னா, இல்லை வந்து இப்போ வந்து நம்ம பேசுகிறோமே, டாக்டர் நம்மளை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாக்கை பார்த்து சரியான ஒரு டிசைட் பண்ணாமல் அனுப்பிட்டு பிறகு செகண்ட் டைமில் தானே நம்மளோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாரு. ஸோ இதில் என்ன நடக்க போகுது,
இந்த மெஷின்ஸ் எல்லாமே எக்யூரேட்டாக ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ஸோ ஆரம்பத்திலே நம்மளோட நோயை கண்டுபிடிக்கலாம். ஸோ நோயை கண்டா அதுக்கான மருந்தை கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மருந்தை ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இந்த மெஷின் நேம் எம்சிக்யூக்கு உங்களுக்கு தேவைப்படும். கேட் மெஷின், எம்ஆர்ஐ, இசிஜி, சிஎஸ்எம், என்ன இஇஜி, பிஎஸ்டிஎம், பிபிடிஎம், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒன்று முப்பரிமாணமாக எடுக்கிறது தான் கேட் மெஷின். எம்ஆர்ஐ வந்து ஒளிப்படமாக உடல் பகுதிகளை எடுக்கிறதுக்கு. இதய துடிப்பு எடுக்கிறது இசிஜி. இதய தொழிற்பாடை எடுக்கிறது சிஎஸ்எம். சுகர் சம்மந்தமாக பார்க்கறது என்ன, சுகர் ப்ரெஷர் சம்மந்தமாக பார்க்கறது, ப்ரெஷர் சம்மந்தமாக பார்க்கறது, பிளட் ப்ரெஷர் சம்மந்தமாக பார்க்கறது, மூளை சம்மந்தமான தொழிற்பாடை பார்க்கறது. இதுக்கெல்லாம் மெஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெஷின் நேமை நீங்கள் கட்டாயமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதில் இருக்குது தொலை மருத்துவம், டெலிமெடிசின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னது அது டெலிமெடிசின் அப்படின்னு சொன்னால், ஒரு தொலைவில் இருக்கிறப்ப இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அந்த நம்பருக்கு, குறிப்பிட்ட நம்பருக்கு நம்ம கால் பண்ணுவோமா இருந்தால் நம்மளோட வீட்டுக்கு சர்வீஸாக வரப்போகுது. அதாவது அதில் ஒரு நர்ஸ் ஒரு ஆளும் இருக்க போகிறாங்க. அப்போ நமக்கு அந்த இடத்துல நமக்கு என்ன செய்ய போகிறாங்க, ஒரு முதலுதவி ஒன்று நமக்கு கிடைக்குது. அதுதான் இந்த தொலை மருத்துவத்தில் ஒரு விஷயம். ஃப்ளைட்டில் போகிறப்ப ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டார் வருதா இருந்தால் அடுத்த கண்ட்ரிக்கோ அடுத்த அந்த ஸ்பாட்க்கு போகிறது வரைக்கும் அவரை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அந்த முதலுதவி கிடைக்கணும். இதுவும் தொலை மருத்துவத்தில் ஒரு பகுதி. ஆனால் உண்மையான தொலை மருத்துவம்னு உங்களோட 10 புக் படி சொல்ல வாரது என்ன விஷயம்னா, ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒருத்தர், அந்த குறித்த துறையில் ஒரு சீனியரான ஒருத்தர், நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த நோய்க்கான ஆப்ரேஷன் ஏதாவது செய்வோமா இருந்தால் அவரோட ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு, இன்னொரு மற்ற டாக்டர்ஸ் தான் ஆப்ரேஷன் அல்லது ஏதோ அவரை ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்கிறத பார்த்து அந்த டாக்டர்ஸும் அந்த அந்த டீமும் நர்ஸ் அப்படியான அங்கனைக்கில் இருக்கிற அந்த டீம் அப்படியே அவர் சொல்கிறதையும் பார்த்து கேட்டு இவங்களும் பா அந்த சக்ஸஸாக அதை செய்து முடிக்கிறத தான் நம்ம சொல்லுவோம் தொலை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம், டெலிமெடிசின் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சுகாதாரத்துறையில் பயன்படுத்தப்படுது. அடுத்தது இந்த விவசாயம், விலங்கு, கைத்தொழில், போக்குவரத்து, பொழுதுபோக்கு எல்லாமே நீங்கள் ஈஸியாக செய்கிறது. ஸோ பொழுதுபோக்குனா இப்போ நம்ம சிடிபி பஸ்ஸை டிக்கெட்டை புக் பண்ணுவோமா இருந்தால் நாம் இன்டர்நெட்டில் போயிட்டு நம்ம பஸ்ஸை டிக்கெட்டை புக் பண்ணலாம். அப்போ அதில் என்ன ஸ்பெஷல், நமக்கு குறித்த ஷீட்டை நம்ம செலக்ட் பண்ணலாம். எந்த ஷீட் நமக்கு வேணும், எந்த டேட்டில் வேணும், எந்த டைமில் வேணும், எக்யூரேட்டாக நம்ம அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன நடக்குது, போக்குவரத்தில் நமக்கு இருக்குது. இன்னொன்று என்ன போக்குவரத்தில் இருக்குது ஸ்பெஷல், ஐடி பயன்பாட்டோட போக்குவரத்தில் ஒட்டோவா வேலை செய்யக்கூடிய சிக்னல் லைட்ஸ் இருக்குது. அது சென்சர் மூலமாக வாகனம் எவ்வளோ இருக்குது, ஆட்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கங்கிறத பார்த்து ஒட்டோவா க்ரீன், ரெட், ஆரஞ்சு கலர் பல்ப் வந்து ஒன்றாகி ஆஃப் ஆகுது. இப்படியான செயற்பாடுகள் போக்குவரத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த கைத்தொழிலும் என்ன நடக்குது, பல வகையான திறமையை தருது. ஆன்லைன் பேங்கிங் சேவை, ஆன்லைனில் இப்போ நம்ம என்ன செய்யலாம், பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நம்ம ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தால் இப்போ ஒரு பெரிய பெயர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி ஒன்றில் உள்ள ஒரு திங்ஸை நாம் என்ன செய்யலாம், ஒரு தரகராக இருந்து ஒரு புரோக்கராக இருந்து இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்போ அந்த குறித்த கம்பெனிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னா அந்த திங்ஸை கொண்டாந்து நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாங்குறவர்கிட்ட அவர் வாங்குறவரை நம்ம பார்த்து கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த கம்பெனியில் குறிப்பிட்ட எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குமா இருந்தால் அந்த எக்ஸுங்கிற கம்பெனிகிட்ட என்னென்ன திங்ஸ் விற்கிறதுக்கு இருக்கோ அது சம்மந்தமான ஒரு ஃபோட்டோஸை நம்ம மட்டும் எடுக்க போகிறோம், பிடிஎஃப் ஃபைலாக எடுக்க போகிறோம். அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். வாங்கக்கூடியவர் நம்மக்கிட்ட கேட்பார், இது எனக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி. அதோட விலை வந்து 10,000 இருக்குமா இருந்தால் நம்ம அதை சொல்ல போகிறோம், நமக்கான ஒரு ப்ரைஸை வச்சுக்கிட்டு ஒரு 11,000 அல்லது 12,000 சொல்ல போகிறோம் அவருக்கு. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், அவர் நமக்கு காசை தர சந்தர்ப்பத்தில் அவரை வந்து அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு தான் காசை அவர் போட போகிறாரு. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மட காசை கம்பெனிக்கு காசை கட்டி அந்த திங்ஸை வாங்க போகிறோம் கொரியர் சர்வீஸு கூட. அந்த திங்ஸ் நம்ம கைக்கு வராது, டிரெக்டாக
வாங்குறவருக்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், அனுப்ப போகிறோம் நம்ம. ஸோ அவருக்கு கிடைச்ச பிறகு கம்பெனி நமக்கு காசு தரும், 12,000 தரும். ஸோ நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்ணுவோம், 2,000 நமக்கு என்ன செய்யும், நமக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ இதுதான் இந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்குள்ளே நமக்கு செய்கிற வேலை. நாம் அந்த திங்ஸை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து அந்த டைம் ஒன்று எடுத்து அப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கைத்தொழிலுக்கு ஐசிடி தடை இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. இப்ப அடுத்தது வந்து பாருங்க, அந்த பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளூட் ஒன்றையோ அல்லது வயலின் ஒன்றோ வீணையோ என்னவோ நம்ம பழகணுமா இருந்தால் ஆன்லைனில் கூட நம்ம பழகலாமே. ஸ்மியூவில் பாட்டு படிக்கிறது, ஏன்னா இப்போ இன்டர்நெட் மூலமா அல்லது யூடியூப் பார்க்குறது மூலமா டேட்டாவை கனெக்ட் பண்ணி நம்ம நியூஸ் பார்க்குறது, படம் பார்க்குறது, இ புக்ஸ் வாசிக்கிறது, இ கேம்ஸ் விளையாடுறது. ஸோ இது எல்லாமே வந்து பொழுதுபோக்குக்குள்ள வரும். விவசாயம் அப்படின்னு சொல்றப்ப என்னன்னா, விவசாயம் அப்படின்னு சொல்றது ஏன் ஐசிடி பயன்பாடுனா, ஒரு பெரிய அளவில் விவசாயம் செய்யறப்ப நாட்டினுடைய இப்ப மழை எப்ப வரும், வெயில் எப்ப இருக்கும், ஸோ இந்த காலநிலையை வெதர் ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது அவ்வளோ எல்லாத்தையுமே சேஃப்டி பார்க்கணுமா இருந்தால், பாதுகாக்கணுமா இருந்தால் சிசிடிவி கேமரா போட்டு வச்சா பாதுகாக்கலாம். வேலையாட்களை போட்டால் ஆட்கள் நிறைய பேர் தேவை. பெரிய 15-20 ஏக்கரில் நம்ம விவசாயம் செய்வோமா இருந்தால். ஸோ அந்த சிசிடிவி கேமரா மூலமாக நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்க போகுது, ஸோ சிசிடிவியில் பார்க்குறப்ப யாராவது வருவாங்களா இருந்தால் ஆர்டினோ ஊனோ போர்டை நம்ம கனெக்ட் பண்ணி வைப்போமா இருந்தால் அந்த டைமில் சிக்னல் வரும். ஸோ அந்த அந்த சிக்னல் அந்த ஸ்பாட்க்கு நமக்கு மெசேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மெசேஜ் கிடைக்கிறப்ப நம்ம அந்த ஸ்பாட்லேயே அப்போவே போயிட்டு பார்க்கலாம். அப்போ பெரிய அளவில் அறுவடை செய்கிறப்ப, செடிகள் நாட்டுறப்ப, இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறப்ப விவசாயத்துக்கு ஐசிடி பயன்படுத்தப்படுது. விலங்குகளுக்கும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பண்ணையை சிசிடிவி போட்டு வைக்கலாம். அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகுதி வந்து வெளியில் போயிட்டு வருமா இருந்தால், அந்த மாடுகள் அல்லது ஆடு வெளியில் போகுமா இருந்தால் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து ரேடியோ வேவ்ஸ் மூலமா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத நம்ம அவதானிக்கிறதுக்கு அதில் ஏதாவது ஒரு ஆர்டினோ உனோ போர்டு அல்லது ஏதாவது ஒரு சென்சர் ஒன்றால் நம்ம அந்த அந்த விலங்குகள் மேலே நம்ம காதுலையோ அல்லது எங்கனையோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது வந்து இந்த விலங்கு சம்பந்தமான கைத்தொழில் பயன்பாடாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐசிடியினுடைய தீமை அல்லது ஐசிடினா என்னன்னு முதல்ல பார்த்த மாதிரி இருந்தால் தீமைக்கு வரலாம். ஸோ ஐசிடின்னு சொல்றது என்னவா இருக்க போகுது, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல், இதான ஐசிடி. ஸோ தகவலை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொடர்பாடல் மேற்கொள்வோமா இருந்தா இதை தான் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் சொல்லுவோம். ஸோ இதோட நன்மைகள் இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த தீமைகள்னு சொல்லி பார்த்தா ஆல்மோஸ்ட் எந்த நேரமும் நம்ம இந்த டிவைஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறதால கண் பிரச்சனையாகும், முள்ளந்தண்டு பிரச்சனையாகும், மணிக்கட்டு பிரச்சனையாகும். ஸோ இந்த மாதிரியான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இன்னொன்று அடிமையாகுவோம், அதையே பார்த்து அதுக்கே அடிமையாகிறது. நம்ம சுயமாக சிந்தனை அளவு குறையும். இன்டர்நெட்டில் எல்லாமே இருக்குது, அதாவது லிமிட் இல்லையே, யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ நம்ம ஏ லெவலுக்கு தேவையான விஷயத்தை இப்போ படிச்சுக்கிட்டு இருப்போம். ஓ லெவலில் ஐசிடிக்கு தேவையானது கிரேட் 6-5 படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த பேசிக் தெரியாமல் போகும் கடைசி வரைக்கும். ஸோ அது ஒரு வகையான தீமையாக இருக்கும். ஸோ தேவையானதை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஐசிடி வந்து வந்ததுக்கு காரணம் கணனின்னு சொல்கிறோம். ஸோ கணனியினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, சரிதானே? ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்களா இருந்தா இதை வந்து நாம வந்து என்ன செய்ய போறோம்னா, கணனியின் வளர்ச்சின்னு சொல்றப்ப ஆரம்ப காலத்துல முதலா எண்சட்ட முறை காணப்பட்டுச்சு. ஸோ எண்சட்ட முறை 1642க்கு முதல்ல காணப்பட்டாலும் 1642ல பிளைஸ் பெஸ்கலால எடிங் மெஷின் வந்துச்சு. ஸோ அப்பதான் கூட்டல் விஷயம் வந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் காலம் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு 1674ல கொட்வில்லியம் அப்படிங்கிறவங்களால பெஸ்கல் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ பெஸ்கல்ல தான் பெருக்கல், பிரித்தல் இந்த செயற்பாடுகள் வந்துச்சு. ஸோ அதன் பிறகுதான் ஜோசப் ஜெக்வாட்டால தான் என்ன பஞ்ச் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு.
ஸோ பஞ்ச் கார்டு சிஸ்டம் வந்தப்போ தான் ஸ்டோரேஜ்க்கான ஒரு விஷயம் ஒன்று நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ பஞ்ச் கார்டுக்கு பிறகு தான் அனலிட்டிக் என்ஜின் வந்துச்சு. இதை கண்டுபிடிச்சவர் தான் சார்லஸ் பாபேஜ்னு சொல்லுவோம். ஸோ அனலிட்டிக் என்ஜின் தான் இந்த ஸ்டோரேஜுக்கான ஒரு டிவைஸுக்கான ஒன்றா நமக்கு கிடைச்சது. ஸோ அந்த டிவைஸாக கிடைச்சதுக்கு அனலிட்டிக் என்ஜின் தான் நமக்கு ஐடியாவாக தந்ததால தான் சார்லஸ் பாபேஜை நம்ம சொல்ல போகிறோம் என்னன்னு சொல்லி கணினியினுடைய தந்தைன்னு சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்ததான் நமக்கு கிடைச்சது தான் இந்த சாஃப்ட்வேருங்கிற எடாலாவன்சியால உருவாக்கப்பட்ட ஒரு கோடிங் சிஸ்டம். ஸோ இப்போ நமக்கான கணனி வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இதன் மூலமாக தான் இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியால் நமக்கான ஆட்டோமேட்டிக் சீக்வென்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர் அப்படிங்கிற மார்க் 1 அப்படிங்கிற கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்தினாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச கம்ப்யூட்டராக இருந்துச்சு. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம கணனியை வந்து 5 ஜெனரேஷனாக நம்ம பிரிக்கலாம். ஸோ முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது, நாலாவது, 5வது ஜெனரேஷன் சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குது. ஸோ முதலாவது ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு வெக்யூம் டியூப் தான் அதனுடைய வன்பொருளாக இருக்கும். அதில் வந்து உள்ளீடு செய்கிறது, தேக்கி வைக்கிறது, வெளியீடு செய்கிறது, இது எல்லாத்தோடையும் இந்த பஞ்ச் கார்டுங்கிற சிஸ்டம் காணப்பட்டுச்சு. ஸோ இதுதான் இதன் பிரதான வன்பொருள். ஸோ இதில் பயன்படுத்தப்பட்ட மென்பொருள் வந்து அசம்பிளி லாங்குவேஜும் ஸ்டோரேஜ் கான்செப்டும் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இது அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும், மின்ன அதிகமாக உற்பத்தி எடுக்கக்கூடியதாக இருக்கும், விலையும் கூடையாக இருக்கும். இதில் வந்தது எனியக், எட்வெக், எட்சக், யூனிவெக், IBM 701ங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் கிடைச்ச கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் வந்து என்ன செய்யலாது, கம்ப்யூட்டரில் டைப் பண்ணவோ கீபோர்ட் மவுஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண இயலாது. சுவிட்சஸ் இருக்கும், டொகுல் சுவிட்சஸில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற வேலையை தான் செய்துக்கிட்டு இருக்கலாம். இதுதான் முதலாவது ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். நம்ம வந்து மொபைல் ஃபோனில் பாருங்க, ஆரம்பத்தில் வந்து கால் பண்ணுவோம், SMS பண்ண இயலாது, பிறகு தான் SMS பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, மொபைல் ஃபோன் எடுத்தால் டச் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், கேம் விளையாடலாம், இன்டர்நெட்டுக்கு போகலாம், ஒரு கேமரா வேற ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ணலாம், ரிமோட் எக்ஸஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் மொபைல்னா இதுன்ட்டு. ஆனால் இதே ஒரு 15-10 வருஷத்துக்கு முதல்ல மொபைல் வேற மொபைலோட இது இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டருமே. ஸோ இந்த செகண்ட் ஜெனரேஷன் 56லேருந்து 63 வகையானது. இதில் ஸ்டோரேஜாக நமக்கு கிடைச்சது டேப் வந்துச்சு. இப்பையும் நமக்கு என்ன கிடைக்கல, ஹை லெவல் லாங்குவேஜ், அதாவது கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்தப்பட்ட லாங்குவேஜஸ் இருந்தாலும் கூட நமக்கு என்ன செய்யல, கீபோர்ட் மவுஸ் நமக்கு கிடைக்கல. தேர்ட் ஜெனரேஷனில் தான், மூன்றாம் தலைமுறை கணினியில் பயன்படுத்துறது தான் ஐசி அப்படிங்கிற விஷயம், இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ இந்த இதில் தான் மவுஸும் கீபோர்டும் வந்துச்சு. இதில் தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நமக்கு கிடைச்சிச்சு. இதில் தான் ஹை லெவலும் லாங்குவேஜும் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த பகுதி தான் சிடிசி, IBM இந்த மெஷின்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ முதலாவதை விட இயல்பு, ரெண்டாவதுல விலை குறைவாக இருக்கும், விலை கூடையாக இருக்கும், ஆனால் மின்ன நுகர்றது குறைவாக இருக்கும், ஸ்பீட் கூடையாக இருக்கும். அதை விட தேர்ட் அளவில் சின்னதாக இருக்கும், மின்ன நுகர்வது அதை விட குறைவாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். சரிதானே? ஃபோர்த் ஜெனரேஷனில் தான் நாம் இப்போ பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று கிடைக்கப்பட்டுச்சு. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிடைச்சி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில். இதில் வந்தது லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படிங்கிற LSI அப்படிங்கிற பிரதான வன்பொருள் கிடைச்சிச்சு. இப்போ தான் ஃப்ளப்பி டிஸ்க், சரிதானே, பாம் டாப்ஸ் இதெல்லாமே கிடைச்சிச்சு. இதே அதை விட சின்னதாக இருந்துச்சு ஆப்பிள் IBM மெஷின்ஸ் இந்த ஃபோர்த் ஜெனரேஷனில் கிடைச்சிச்சு. இதுக்கு பிறகு வந்தது தான் 5வது ஜெனரேஷன். இதில் தான் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் அப்படிங்கிற மெஷின் கிடைச்சதோட இதில் தான் ஆப்டிக்கல் டிஸ்க் அப்படிங்கிற சிடியும் இணையமும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இதில் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்ம பேசுனா ஆட்டோவாக செயற்படுற மாதிரிக்குல, கேரக்டர்ஸை ரெகக்னைஸ் பண்ணிக்கிற மாதிரிக்குல சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு உருவாக்கப்பட்டுச்சு. இப்போதான் நமக்கு லேப்டாப், சின்ன நோட்புக், பாம் டாப் இதெல்லாம் கிடைச்சிச்சு, அங்கே இங்கேயும் கொண்டு போகிற மாதிரிக்குல. இதுதான் இப்போ பயன்படுத்துகிற கணினியில் காணப்படுற இந்த விஷயமா இருக்குது. இதுதான் இந்த 5வது ஜெனரேஷனில் பயன்படுத்தப்பட்ட கணினிகளாக இருக்கும். சரியா? இவ்வளோதான் இந்த விஷயமா இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இப்போ இந்த பாடத்தில் உங்களுக்கு அநேகமாக நான் நினைக்கிறேன்
ஒரு எம்சிக்யூவில் 2 கேள்வி வரும், பார்ட் டூவில் ஒரு கேள்வி வந்திருக்கும், அல்லது எம்சிக்யூவில் ஒரு கேள்வியும் பார்ட் டூவில் ஒரு கேள்வி வந்திருக்கும், கட்டாயமாக வந்திருக்குது. ஸோ 2019க்கு பிறகுள்ள பேப்பர்ஸ் எல்லாத்தையும் செய்தீங்களா? செய்துட்டு 10 மணிக்கு ஜாயின் ஆகுங்க. சரியா? ஓகே.